அமெரிக்காவையே அச்சுறுத்திய மெக்சிகோ நாட்டை சேர்ந்த போதைப் பொருள் கடத்தலினுடைய தலைவர் எல் மெச்சோ கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அமெரிக்காவினுடைய உதவியோடு மெக்சிகோ சிறப்பு படையால கொல்லப்பட்டிருக்காரு. இவர் கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா மெக்சிகோவில் இருக்கக்கூடிய 8 மாநிலங்கள்ல மிகப்பெரிய ஒரு கலவரம் வெடித்திருக்கு. யார் இந்த எல் மெச்சோ? எதனால இவருக்கு இந்த அளவுக்கான ஒரு ஆதரவு மெக்சிகோவில் இருக்கு? அமெரிக்கா எதுக்காக இவரை கொல்லணும்னு திட்டமிட்டாங்க? இது எல்லாத்த பத்தியுமே இந்த காணொலியில் நம்ம தெளிவா பார்க்கலாம். Radiance Eternity, high-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. வட அமெரிக்க நாடான மெக்சிகோ அமெரிக்காவினுடைய எல்லையை பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கு. இந்த மெக்சிகோவில் இருக்கக்கூடிய மைச்சோகான் அப்படின்ற ஒரு மாநிலத்தில் 1966ஆம் ஆண்டு பிறக்கிறாரு எல் மெச்சோ. ரொம்பவே ஒரு ஏழ்மையான ஒரு விவசாய குடும்பத்தில் இவர் பிறக்கிறாரு. அதன் பிறகு தன்னோட 14வது வயதில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கலிஃபோர்னியா மாகாணத்தில் சட்டவிரோதமாக இவர் குடியேறாரு. அது ஏன் கலிஃபோர்னியா மாகாணத்துக்கு இவர் போறார் அப்படின்னா, மெக்சிகோ நாட்டுக்கு மிகவும் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பார்டர் ஸ்டேட்டாக இந்த கலிஃபோர்னியா அப்படின்றது இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வரலாற்றின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா கலிஃபோர்னியா மெக்சிகோவினுடைய ஒரு பகுதியாகவே இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா மெக்சிகோவில் இருக்கக்கூடிய ஸ்பானிஷ் மொழி பேசக்கூடிய மக்கள் அதிகமாக கலிஃபோர்னியாவிலும் இருக்காங்க. அப்போ கலிஃபோர்னியாவுக்கு நம்ம போனோம் அப்படின்னா மொழி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்காது அப்படின்ற அடிப்படையிலையும், அதே போல் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்ற அடிப்படையிலும் இவர் கலிஃபோர்னியாவுக்கு போகிறாரு. ஆனால் கலிஃபோர்னியாவுக்கு போன உடனேயே அங்கே எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எப்படி குறுக்கு வழியில் அதுவும் குறுகிய நேரத்துக்குள்ளே அதிக பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல் மெச்சோ யோசிக்கிறாரு. அந்த நேரத்தில் தான் இந்த ட்ரக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் கையில் எடுக்கிறாரு. இந்த போதைப் பொருளை ஒவ்வொருத்தருக்காக கொடுக்கறதன் மூலமாக நம்ம அதிகமாக லாபம் அடையலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. குறிப்பாக மெக்சிகோ நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம திரைப்படங்களில் நிறைய பார்த்துருப்போம். நிறைய ட்ரக்ஸை கடத்துறதா இருக்கட்டும், அதே போல் நிறைய ட்ரக் கார்ட்டல் குரூப்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நாடாகவும் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் அமெரிக்காவில் பல்வேறு பகுதிகளில் ட்ரக்ஸ் விற்கக்கூடிய ஒரு வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே வந்தார். அமெரிக்கா நாட்டினுடைய போலீஸும் சரி இவரை பிடிக்கிறதுக்கு பல்வேறு விதமான வேலைகளை அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அதன் பிறகு 1992ஆம் ஆண்டு அமெரிக்க அரசாங்கம் சட்டவிரோதமாக ஹெராயின் விற்பனை செய்ததாக இவரை கைது பண்ணியிருந்தாங்க. அதன் பிறகு நீதிமன்றம் இவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் கொடுக்குறாங்க. அந்த 5 ஆண்டுகள் சிறை தண்டனை முடிச்சதுக்கு அப்புறமா 1997ஆம் ஆண்டு சிறையிலிருந்து விடுதலை ஆனதுக்கு அப்புறமாக மெக்சிகோ நாட்டுக்கு இவர் நாடு கடத்தப்படுறாரு. அதன் பிறகு 2000ஆம் ஆண்டுல மெக்சிகோவினுடைய காவல்துறையில் இவர் சேர்றாரு. ஆனால் ரொம்ப நாள் அந்த துறையில் அவரால் நீடிக்க முடியல. அதன் பிறகு அதிலிருந்து வெளியவும் வராரு. அதிலிருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா மெக்சிகோவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ட்ரக் கார்ட்டல் அமைப்பான மெலினியோ கார்ட்டல் அப்படின்ற ஒரு அமைப்பில் சேர்றாரு. அந்த அமைப்பில் சேர்ந்ததுக்கு அப்புறமாக அமெரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் அவர் ட்ரக்ஸ் சேல் பண்ணக்கூடிய ஒரு வேலையை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் அதன் பிறகு என்ன நடக்குதுன்னா 2009ஆம் ஆண்டு அந்த அமைப்பின் மீது மெக்சிகோவினுடைய அரசாங்கம் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு சோதனையை நடத்துகிறாங்க. அந்த அமைப்பை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்ற பேரில். அப்போ அந்த மெலினோ கார்ட்டல் அப்படின்ற அந்த அமைப்பினுடைய தலைவரை அந்த நேரத்தில் சுட்டு கொள்றாங்க. பொதுவாகவே இந்த ட்ரக் கார்ட்டல் அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பலவீனமும் சரி அல்லது பலமும் சரி என்னவா இருக்குன்னா, ஒரு ட்ரக் கார்ட்டலினுடைய தலைவரை கொன்னுட்டாங்க அப்படின்னா அந்த அமைப்பு சிதறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கும். இது ஒரு பக்கம். அதே போல அந்த அமைப்பிலிருந்து நான் தலைவனா நீ தலைவனா அப்படின்ற அந்த ஒரு போட்டி நடக்கும். அந்த போட்டியிலிருந்து ஒருவர் அந்த அமைப்பினுடைய தலைவராகவும் ஆவார். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஆனால் 2009ஆம் ஆண்டு அந்த ட்ரக் கார்ட்டல், அதாவது மெலினோ அப்படின்ற அந்த ட்ரக் கார்ட்டலினுடைய தலைவரை கொன்னதுக்கு அப்புறமாக அந்த அமைப்பு அதிக அளவுக்கு சிதறுது. அதன் பிறகு 2019ஆம் ஆண்டு அந்த அமைப்பிலிருந்து பிரிஞ்சு புதிதாக ஒரு அமைப்பை தொடங்குறாரு. அந்த அமைப்பினுடைய பெயர் என்னன்னா ஜலிஸ்கோ நியூ ஜெனரேஷன் கார்ட்டல் அப்படின்ற ஒரு அமைப்பை முறைப்படியாக அவர் உருவாக்குறாரு. அதன் பிறகு அந்த அமைப்பினுடைய தலைவராகவும் தன்னை பிரகடனப்படுத்திக் கொள்றாரு. அதன் பிறகு 2011ஆம் ஆண்டு ஜிடாஸ் அப்படின்ற ஒரு கார்ட்டல் அமைப்பு இருக்கு. அதுதான் மெக்சிகோவில் அதிக அளவுக்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு. அந்த அமைப்புக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு தாக்குதலையும் இவர் நடத்துறாரு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா,
மெக்சிகோவை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்வேறு விதமான போதை அமைப்புகள் அப்படின்றது இருக்கு. அவர்களை பொறுத்த வரைக்கும் சந்தையை யார் கைப்பற்றுறது அப்படின்ற ஒரு போட்டி இருக்கும். எப்படி ஒரு கார்ப்பரேட்டுக்கு வந்து ஒரு நாட்டினுடைய சந்தையை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு போட்டி இருக்குமோ, அதே போல இந்த ட்ரக் கார்ட்டல் அமைப்பிற்குமே வந்து ஒரு போட்டி அப்படின்றது இருக்கும். அந்த அடிப்படையில் ஜீட்டாஸ் அப்படின்ற இந்த ட்ரக் கார்ட்டலை எப்படியாச்சும் நம்ம ஒழிச்சு கட்டி தீரணும் அப்படின்னு சொல்லி எல் மெச்சோ வந்து முடிவு செய்கிறாரு. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அமைப்பை காலி செஞ்சு மெக்சிகோ முழுவதுமே தன்னுடைய ஆதிக்கத்தை வந்து அவர் விரிவுபடுத்துறாரு. இது படிப்படியாக உயர்ந்து எந்த அளவுக்கு மெக்சிகோ நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக அமையுது அப்படின்னா, மெக்சிகோ நாட்டினுடைய ராணுவ ஹெலிகாப்டரை ராக்கெட் லான்ச்சர் மூலமாக சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. அதுல நிறைய ராணுவ வீரர்கள் இறந்திருக்காங்க. இது மெக்சிகோ நாட்டின் அரசாங்கத்துக்கே மிகப்பெரிய ஒரு அவமானமாக ஏற்பட்டது. அதன் பிறகு இந்த எல் மெச்சோவினுடைய இந்த ஒரு ட்ரக் கார்ட்டல் அமைப்பு அமெரிக்கா முழுவதுமே அதிக அளவுக்கான தங்களுடைய போதைப் பொருட்களை கடத்தக்கூடிய ஒரு வேலைகளை ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பொதுவாக இந்த போதைப் பொருள் அமைப்பு வந்து இந்த போதைப் பொருள் சம்பந்தமான விஷயங்களை இரண்டு விதமாக பயன்படுத்துவாங்க. ஒன்று, சட்டவிரோதமான ஹவாலா பணத்தை வந்து மாற்றுறது, அதே போல சட்டவிரோதமாக ஆயுதங்களை கடத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்வாங்க. குறிப்பாக போதை அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு சமூகத்தில் எடுத்துட்டு போறதன் மூலமாக அந்த சமூகத்தையே அழிக்கக்கூடிய ஒரு வேலையும் வந்து இந்த போதை கும்பல் ஒரு பக்கம் செய்கிறாங்க. அதனால தான் எல்லா அரசாங்கங்களுமே இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்துறதுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு முயற்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் எல் மெச்சோவுமே இந்த போதைப் பொருள் அப்படின்ற ஒரு விஷயத்தை அமெரிக்காவில் அதிக அளவுக்கு போகிறதன் மூலமாக அந்த சமூகத்தை அழிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்கிறாங்கன்றது தான் அமெரிக்காவினுடைய ஒரு முக்கிய குற்றச்சாட்டாக இருக்கு. அதன் பிறகு 2017-18 ஆண்டு காலகட்டத்தில் மெக்சிகோவில் இருக்கக்கூடிய எல் சாப்போ அப்படின்ற ஒரு முக்கியமான நபர் கைது செய்யப்படுறாரு. அவர் கைது செய்யப்பட்ட பிறகு மீண்டும் தன்னுடைய ஆதிக்கத்தை மெக்சிகோ மட்டுமில்லாம மற்ற அமெரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு விரிவுபடுத்துறாரு எல் மெச்சோ. இவரினுடைய இந்த போதைப் பொருள் சப்ளை அப்படின்றது அதிகரிக்க அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தல் அதிகரிக்குது. அதன் பிறகு ட்ரம்பினுடைய அரசாங்கம், அதாவது முந்தைய ட்ரம்ப் அரசாங்கம் என்ன பண்ணியிருந்ததுன்னா, இவரை யார் வந்து காட்டி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு $10 மில்லியன் அப்படின்றத முதல் கட்டமாக அறிவிச்சாங்க. அதன் பிறகு அது $15 மில்லியன் அதிகரிச்சாங்க. ஆனால் இவரை பிடிக்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமாகவும் இருந்தது. அதன் பிறகு 2024 ஆண்டு ஃபென்டனல் அப்படின்ற மிகவும் அதிபயங்கரமான ஒரு போதைப் பொருள் அமெரிக்காவுக்கு தொடர்ச்சியாக போய்கொண்டே இருக்கு. இதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இப்போ ட்ரம்ப் அரசாங்கம் மிகப்பெரிய அளவுக்கு இவர் எப்படியாச்சும் ஒழித்தே தீரணும் அப்படின்ற ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மெக்சிகோவில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தில் இவரை பிடிக்கிறதுக்காக மெக்சிகோவினுடைய சிறப்பு காவல் படை வந்து போகிறாங்க. மிகப்பெரிய அளவுக்கான துப்பாக்கி சூடும் வந்து நடக்குது. அந்த துப்பாக்கி சூட்டில் வந்து எல் மெச்சோ வந்து படுகாயம் அடைகிறாரு. அவரை அப்படியே கூட்டிட்டு போய் மெக்சிகோ சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்காக ஹெலிகாப்டர் மூலமாக கூட்டிட்டு போறாங்க. ஆனால் வர வழியிலேயே இவர் இறந்தும் போறாரு. இவர் மட்டும் இல்லாமல் இவரோட இருக்கக்கூடிய 7 பேருமே வந்து உயிரிழக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல கிட்டத்தட்ட 2க்கும் மேற்பட்டவர்களை கைது பண்றாங்க. எல் மெச்சோ இறந்ததுக்கு பிறகு மெக்சிகோவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 8 மாநிலங்களில் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு கலவரங்கள் அப்படின்றது இவருடைய ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வராங்க. அதற்கு மெக்சிகோவினுடைய அரசாங்கம் தரப்புல இருந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, எங்களுடைய நெட்வொர்க் அப்படின்றது வந்து இன்னும் முடிவு பெறல, நாங்கள் இன்னும் உயிர்ப்போட தான் இருக்கோம் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக இந்த மாதிரியான கலவரங்கள் அப்படின்றது ஈடுபடுறாங்க அப்படின்றத மெக்சிகோவினுடைய அரசாங்கம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் 2026 ஆண்டு மெக்சிகோவிலையும் வந்து சில ஃபீஃபா போட்டிகள் அப்படின்றது நடைபெற இருக்கு. இந்த ஃபீஃபா போட்டிகள் நடத்தக்கூடிய இந்த பகுதிகளில் தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு திட்டமும் இந்த அமைப்புக்கு இருந்ததாக மெக்சிகோவினுடைய அரசாங்கம் ஒரு பக்கம் சொல்றாங்க. ஒட்டுமொத்தத்தில் பார்க்கும் பொழுது போதைப் பொருள் அப்படின்ற இந்த விஷயம் ஒரு சமூகத்தையே அழிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. ஒட்டுமொத்தத்தில் பார்க்கும் பொழுது மெக்சிகோ நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த போதைப் பொருள் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த ஒரு நபரை கொல்வதன் மூலமாக அழியுமா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா கடந்த காலங்களில் இவரை போன்ற பல்வேறு நபர்களை வந்து கைது செஞ்சு அல்லது கொலையும் வந்து செஞ்சுருந்தாங்க. இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்குது. எல் மெச்சோவினுடைய இந்த உயிரிழப்பு குறித்தும் மெக்சிகோவில் நடக்கக்கூடிய இந்த கலவரம் குறித்தும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். நன்றி, வணக்கம். Radiance Eternity, high-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.